அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரினில் பொய்யில்லை கண்ட உண்மை. குரு பயிற்சியில இப்ப ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடு தான் ரிஷபராசி. சுக்கிரனின் ஆட்சி வீடுன்னு சொல்லுவோம். இது காலபுருஷத்துக்கு குடும்பஸ்தானம். இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, குடும்பத்தின் மேல அதிகமான பற்று வச்சிருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. கடந்த ஒரு வருடமாக இந்த ரிஷபராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. இது ஜென்ம குரு அப்படின்ற அமைப்பு. இந்த ஜென்மத்தில் இருக்கும்போது தான் சீதையை ராவணன் சிறை வச்சாங்க, ராமனும் சீதையும் பிரிஞ்சாங்கன்ற அந்த அமைப்புகள்லாம் நம்ம பஞ்சாங்கத்தில் குறிப்பிடுவாங்க, ஜோதிடத்தில் இருக்கு. கடந்த ஒரு வருட காலமாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க ஜென்மகுருவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. உடல்நலம், தேக ஆரோக்கியங்கள், அம்மா அப்பாவோட பிரிவினைகளை சந்திச்சதுல நிறைய அவமானங்களை கடந்து வந்திருப்பாங்க. வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்களை பார்த்துருப்பாங்க. எல்லாத்துலேயும் முயற்சி இருக்கும், வெற்றி அடைவதில் நிறைய சிரமப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இவ்வளோ நாள் இருந்த அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியாக இருக்கிறது 2ஆம் இடத்துல குரு ஸ்தானம் பலம் பெறார். இது மிகப்பெரிய ஒரு யோகம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் தான். இப்போ இவ்வளோ நாள் பணம் பொருளாதாரத்தில் நெருக்கடியில் இருந்திருக்கும்ல, அந்த பணம்லாம் இப்போ வரும். உழைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய வேலைகள் வரும். அதன் மூலமாக பணம், பொருளாதாரம் நல்ல உயர்வதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ இந்த படிக்கிற பசங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்க பசங்களுக்கு நிறைய பொருளாதார செலவுகள் வரும். அதற்கான பணமும் பெற்றவங்க கொடுப்பதற்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில்